சொல்றாங்க. அதை எங்கேயோ குலைச்சுக்கிட்டே ஒரு இடத்த நோக்கி போது. அது பின்னாடியே இவங்க போய் பாக்குறாங்க. இந்த நாயோட குட்டி செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. இந்த குட்டி ஒரு ஆக்சிடென்டால தான் செத்து இருக்குங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. உடனே இந்த வக்கீலும் இந்த நாயை கூப்பிட்டு உன்னோட குட்டிய யாரு கொன்னாங்களோ அவங்கள புடிச்சு கொடுத்து உன்னோட குட்டிக்கு நான் நீதி வாங்கி தருவேன்னு பிராமிஸ் பண்றாரு. ஒரு நாள் இவங்க காலையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கார் அந்த பக்கத்து கிராஸ் ஆகுது. இதனால் பார்த்த அந்த நாயும் அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு வேகமா ஓடுது. அந்த வக்கீலும் நம்ம நாய் பின்னாடியே போய் அந்த காரை ஒரு போட்டோ எடுத்துறாரு. அந்த காரை பார்த்தா எம்எல்ஏவோட வீட்டுக்குள்ள இருக்கு. அப்புறம் தான் தெரியுது எம்எல்ஏவோட பையன் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்து இந்த குட்டி நாயை கொன்றிருக்கான்னு. இந்த நாய் மூலமாவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட் வரைக்கும் போயிடுறாங்க. அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் ஆதாரத்தை கேட்கிறப்ப இந்த நாயை கூப்பிடுறாங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த வக்கீலே நாயை விசாரிக்கணும், நாயை பேச சொல்லுங்கன்னு ரொம்ப நக்கலா சொல்றாரு. அந்த நாய் பேசுறத புரிஞ்சுக்க முடியாதனால நம்ம வக்கீலும் அனிமல் டிரான்ஸ்லேட்